வணக்கம் welcome to Princy's authentic kitchen இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து ரவா பிஸ்கட்டோட வந்திருக்கிறேன் இந்த ரவா பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன் இதுல வந்து 112 கிராம் கஜு இருக்கு இந்த கஜுவை வந்து இந்த கிரைண்டர்ல போட்டு நல்லா பட்டா அரைச்செடுக்கணும் ஸோ இந்த இருக்கு நான் இதை வந்து கிரைண்டரில் போட்டு இந்த அப்படி அரைச்செடுத்துருக்கிறேன் ஸோ நான் ஒரு செப்பரேட்டான பவுல் வச்சுக்கொண்டு இதில் ரவை இருக்குது 112 கிராம் ரவை இதை இதில் போடுங்க இதில் வந்து 112 கிராம் சீனி இருக்குது இந்த சீனியும் இதில் போடுங்க இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த கஜு பேஸ்டையும் இதோட சேருங்க இதில் வந்து ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் உப்பு இருக்குது ஜஸ்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிங்கன்னா காணும் கையால் வடியாக பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுப்போம் ஓகே இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு அளவுக்கு இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து 30 மில்லிலீட்டர் ரோஸ் வாட்டர் இருக்குது 30 மில்லிலீட்டர் ரோஸ் வாட்டர் இப்போ இதையும் விட்டு குழைச்செடுப்போம் இப்போ நான் பிசைஞ்சு வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு முட்டை கருவு இருக்கு ஆனால் அந்த ஒரு முட்டை கருவில் வந்து நான் அரைவாசி தான் நான் எடுத்து இதில் போட போறேன் சரி அரைவாசி ஒரு முட்டை கருவிலேருந்து போடுங்க இதை நல்லா பிசைஞ்சு விடுவோம் அண்ட் கிறிஸ்டபர் கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்காண்டி இந்த ரவா பிஸ்கட் இப்படி குழைச்செடுத்துருக்கிறேன் இப்போ இதை வந்து போலையா பிடிப்போம் ஸோ இதில் ட்ரை எடுத்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன் போட்டுட்டு இதில் கொஞ்சம் மா இருக்குது இந்த மாவையும் வந்து இதுக்கு மேலால் தூவி விடுங்க ஸோ இது மா தூவி போட்டு இதில் வந்து நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் இந்த குக்கி டோ இருக்குது இதில் கொஞ்சம் மா எடுத்து உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸாக நீங்கள் செய்யலாம் சாரி நான் கைக்கு ஒரு கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கிறேன் இப்படி கையில் வச்சு உருட்டிட்டு லைட்லியா இதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஆழம் இது தின்னா ப்ரெஸ் பண்ணுறீல இந்த இப்படி நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ நான் ஓரளவு சின்னதாக தான் செய்கிறேன் உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் பெருசாக செய்தெடுக்கலாம் இந்த ரவா பிஸ்கெட்ஸ் எல்லாம் நான் ஒரு டீ எடுத்துட்டேன் இதை அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 275 டிகிரிஸ் ஃபேரன்ஹைட்டில் இப்போ இதை அவனுக்கு தூக்கி வச்சுட்டு இதை பேக் பண்ணுவோம் நான் இப்போ இதை தூக்கி அவனுக்கு வச்சுட்டு சரியாக வந்து 40 நிமிஷம் வந்து பேக் பண்ண விட போகிறேன் 275 டிகிரிஸ் ஃபேரன்ஹைட்டில் ஸோ இப்போ இதை நான் வந்து 40 நிமிஷம் வந்து பேக் பண்ணியிருக்கேன் எக்ஸாக்ட்லியாக 275 டிகிரிஸில் வந்து இதை பேக் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் மாதிரி கூல் பண்ண விடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பிஸ்கட்ஸ் நல்லா கூல் ஆயிட்டுது ஸோ இதுதான் இந்த ரவா பிஸ்கெட் கஜு போட்டு செய்யறது அண்ட் கிறிஸ்டபர் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க உங்களோட ரிக்வெஸ்டுக்காண்டி இந்த பிஸ்கெட் ரெசிபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவா பிஸ்கெட் எல்லாம் செய்து முடிஞ்சது சூப்பராக வந்திருக்கு நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துல பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி வணக்கம்